மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரிலே ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த நூலகத்திற்கும் பெரியார் அறிவு உலகம் என்ற பெயரையும் சூட்டி அவருடைய திருக்கரத்தால் 6/11/2024 அன்று இந்த பணியை தொடக்கி வைத்தார்கள். தொடர்ந்து இந்த பணி முடிவடைய வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வு என்பது இது 3வது முறையாக இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த பாலத்தை இந்த கட்டடத்தின் நூலகத்தை பொறுத்தளவிற்கு 245 கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும் நூலகத்திற்கு உள்ளே அமைய இருக்கிற பல்வேறு புத்தகங்கள் அது 50 கோடி ரூபாயிலும் கணினி போன்றவைகளை 5 கோடி ரூபாயிலும் ஆக 300 கோடி ரூபாயில இந்த நூலகம் அமைய இருக்கிறது. இதனுடைய மொத்த அளவு 1,98,000 சதுரடி பரப்பு கொண்ட இந்த நூலகம். இதில் தரைத்தளம் உட்பட 7 தளங்கள் அமைந்திருக்கிற ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது. இதற்காக அரசின் சார்பாக 7 ஏக்கரா நிலம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்ததாரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு மாதமும் இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் லிஸ்ட் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் இந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று அரசின் சார்பாக அவருக்கு நான் கேட்டுக்கொண்டேன். அவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு விமான துறையின் மூலமாக மறுப்பிலா சான்று NOC வாங்கப்பட்டு விட்டது. அதேபோன்று கட்டிட அமைப்பு DTCP அதனுடைய பர்மிஷன் வாங்கிட்டோம். தீயணைப்பு துறையினுடைய பர்மிஷன் வாங்கியாச்சு. அதுமாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாடு துறையின் சார்பாகவும் அதன் வாரியத்தின் மூலமாக அனுமதிகள் பெற்றுவிட்டோம். இப்போது இருக்கிற நிலையை பார்க்கிற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 90,000 புத்தகங்கள் இதில் வர இருக்கிறது. தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் எக்ஸலேட்டர் பொருத்தப்பட இருக்கிறோம். லிப்ட் 4 லிப்ட் இதில் போட இருக்கிறோம். கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள், வாகன நிறுத்துமிட வசதி, 4 சக்கர வாகனம் மட்டும் ஏறத்தாழ 200 வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் இங்கே நிறுத்தப்படும். இருசக்கர வாகனம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 450 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா லைப்ரரி படிக்க வரவங்க கார்லையும் வருவாங்க, 2 வீலர்லையும் வருவாங்க. அதுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரணும் முடிவு பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு உள் கலையரங்கு ஒன்று அமையிருக்கிறோம். அதில் ஏறத்தாழ 305 இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கமாக அது இருக்கும். அதில் அறிவியல் மையம், குழந்தைகள் நூலகம், போட்டித் தேர்வு நூலகம், மாற்றுத்திறனாளிக்கென்று ஒரு தனிப்பிரிவு, தமிழ் நூல் என்று அதற்கென்று தனிப்பிரிவு, அதாவது சொந்த நூல் வாசிப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்படும். ஏன்னா இப்போ IAS எழுதணும், குரூப் 1 சர்வீஸ் எழுதணும், வங்கிக்கு எழுதணும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற பட்டதாரிகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. ஆனால் அதுக்கென்று தனியாக சொந்த நூல் எடுத்துக்கொண்டு வாசிக்கிறதுன்ற ஒரு இடம் இதில் ஒதுக்கப்படும். அதே போன்று தொழில் நிறுவன திறன் மேம்பாட்டு மையம், ஏன்னா இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்கிற காரணத்தால் அதுக்குன்னு ஒரு இடத்த நாங்கள் ஒதுக்கிருக்கிறோம். அதே போன்று வீக்லி மேக்சின், அது மாதிரி மந்த்லி மேக்சின், அது போன்ற பருவ இதழ்கள் அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கப்படும். ஆங்கில நூல் பிரிவு என்று ஒன்று தனியாக எடுக்கிறோம். எப்படி தமிழ் நூல் பிரிவுன்னு ஒரு பகுதியை ஒதுக்குறோமோ அதே மாதிரி ஆங்கில நூல் பிரிவு என்று அதுக்கு ஒரு தனி ஒதுக்குறோம். அதில் இன்றைக்கு டிஜிட்டல் காலம் இது. எனவே டிஜிட்டல் நூலகம், அறிவியல் மையம் இப்படி பண்ணுற பல்வேறு இந்த நூலகத்தில் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட எங்கள் துறை சார்ந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் ஆணைகள்லாம் பிறப்பிக்கப்பட்டு பணிகள் எல்லாம் நடைபெற்றதா என்று ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக்கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல எங்களை ஆய்வுக்கூட்டத்தில் எடுத்துக்கொண்டதே கோவையில் நடைபெறுகிற நூலகம் எந்த தேதியில் முடியும், எந்த பணிகள்லாம் நடைபெற்று இருக்கிறது
என்ற அடிப்படையில் தான் அவருடைய ஆய்வை மேற்கொண்டார்கள். அவர்கிட்ட நான் குறிப்பிட்ட நாட்களிலே அந்த நூலகம் கட்டப்பட்டு முதலமைச்சருடைய இசையை பெற்று திறக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி நேற்று தினமே கொடுத்தேன். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கே நான் வந்து நூலகத்தில் என்னென்ன பணிகள் நடைபெற்று இருக்கிறது என்று பார்த்தேன். எனவே முறையாக தரமாக, ஏன்னா நீங்களே பார்த்தீங்க லேபில் அங்கே போய் ஒன்றா கியூப்லாம் செக் பண்ணேன். கம்பிகள், மணல், எம்சாண்டு, கல், அதே போன்று சாயல், ஸ்டீலு, சிமெண்ட்டு, தண்ணி, வாட்டர் இவ்வளவும் டெஸ்ட் பண்ணணும் எப்பயுமே. அதுதான் அந்த லேப் இருக்குது. எல்லாமே முறையாக வந்து லேபு டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாம் சான்று வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இந்த நூலகம் கட்டாயம் வந்து திறக்கப்படும். மேற்கு தான் வேலை தான் நடந்துருக்குது. நீங்களே பார்த்துருக்கீங்க. இரண்டாவது கட்டத்துக்கு வந்து அது எல்லையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு வேண்டிய டெண்டரோட அந்த கண்டிஷனில் இப்போ வந்திருக்கிறோம். மூணாவது கட்டத்துக்கு வந்து நில எடுப்பு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே சென்ற முறை வந்து கூட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து நில எடுப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து வாரம் வந்து நில எடுப்பு வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆய்வு செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த ரெண்டாவது கட்ட டெண்டர் விட்டு அந்த சாலை பணிகளை வந்து செப்ப நடப்பணிகளை ஆரம்பிப்போம். அந்த மூன்றாவது கட்ட நில எடுப்பு முடிந்த உடனே தொடர்ச்சியாக அதையும் வந்து ஏற்பாடு செய்வோம். அதான் கோவை மாநகர் முக்கியமானது கோல்டு வந்து உப்பிலிபாளையம் இது ஏறத்தாழ 10 கிலோமீட்டரு பாலம் வந்து இந்த பாலம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 10 கிலோமீட்டரும் கீழே ட்ரெயின், அதான் நடைபாதையோடு கூடிய ட்ரெயின் வந்து 1.5 மீட்டரு, அது ஒரு பக்கம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 8 இடங்களில் வந்து இறங்கு பாலம் ஏறு பாலம் வந்து அந்த பணிகளில் வந்து ஒரு பாலம் வந்து இறங்க பாலம் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. மீதி 7 இறங்க பாலத்தில் வந்து 5 பாலங்கள் முடிந்து விட்டது. இன்னும் 2 பால பணிகள் இன்னும் 15 தினங்களில் அது முழுமை அடைந்துடும். இது அந்நில் மேக்சிமம் எல்லாம் முடிச்சுட்டோம். 95% பணிகள் முடிந்து விட்டது. இன்னும் 5% பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு. அந்த ரயில்வே ட்ராக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு பல்வேறு வகையில் வந்து நம்ம வந்து அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை. அது மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அவருடைய முயற்சி, எங்களுடைய பொறியாளருடைய பெரும் முயற்சியின் காரணத்தினால் ரயில்வே துறை வந்து இப்போ வந்து அனுமதிச்சுட்டாங்க. அந்த ரயில்வே துறைக்கான மாத்திரம் பார்த்தீங்கன்னா பெரிய கருடர் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ கூட அந்த கருடர்லாம் வந்து தரமான தயாரிப்படுத்தப்படுகிறதா என்பதெல்லாம் கேஜி முதல் கொண்டு வச்சு பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நான் அது வந்து நாங்கள் என்ன டிசைன் கொடுத்தோமோ அந்த டிசைனில் வந்து அந்த ஒப்பந்ததாரர் வந்து சிறப்பாக வந்து செய்துக்கிறாங்க. அந்த பணிகளை கூட பார்த்தீங்கன்னாக்கா இது ஹைதராபாத் கம்பெனியை சேர்ந்த வால்சன் கம்பெனி வந்து அவங்க தான் வந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை கீழே செஞ்சுட்டு வந்து லிஃப்டிங் பண்ணி மேலே எடுத்து வைக்கிறது தான் அது வந்து குறிப்பிட்ட ஒரு 3 டெக்கு வந்து இருக்குது அதில். இப்போ இந்த ரயில்வேடைய போர்ஷனை வந்து இந்த கருடரை தூக்கி வச்சு இந்த பணிகளை முடித்தாதான் அந்த பகுதியில் இந்த பகுதியில் இருக்கிற 2 டெக்கை வந்து முடிக்க முடியும். ரயில்வே பணிகளுக்காகத்தான் நான் 2 பக்கம் டெட்டு நான் வச்சுருக்குறோம். ஏன்னு கேட்டால் லிஃப்டிங் மிஷின் அங்கேருந்து தான் நாங்கள் தூக்கி வைக்க முடியும். அதுக்கு வேண்டி எல்லாமே ப்ரீகாஸ்ட்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது. அதனால் வந்து முதலமைச்சருடன் சரி நேற்றைய தினத்தில் இதையும் கேட்டார். கோயம்புத்தூரில் வந்து எப்போ வந்து இந்த அவினாசி பாலம் முடியும் அப்படின்னு ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கேட்டார்கள். அந்த அடிப்படையில் வந்து காலையில் வந்து இன்றைக்கு மாலை வந்து அதிகாரிகள்லாம் பொறியாளர்கள்லாம் வைத்து ஒரு ஆய்வுக் கூட்டம் அடித்த அடிப்படையில் 30/7/2025 இந்த பணிகள் முழுமை அடைந்துவிடும். அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய இசையை பெற்று முதலமைச்சர் அவர்களே இந்த பாலத்தை வந்து திறந்து வைப்பார்கள். நான் சொன்னேன் டிசம்பர் மாதம்ன்றது நாங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கிறோம் நாங்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து 18 மாத காலம் டேட் அவங்கள பொறுத்தளவுக்கு. ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல 18 காலம்தான். ஆனாலும் சரி நாங்கள் டிசம்பர் இதுக்குள்ளே திறக்கணும்னு சொல்லி எங்களுடைய பொறியாளர்களையும் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலும் ஒப்பந்தார் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அவங்க டிசம்பர் மாதமே நாங்கள் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் முடிந்த உடனே ஜனவரி மாதம் முதலமைச்சர்கிட்ட கேட்டு என்ன தேதி இசை தருகிறாரோ அந்த தேதியில் முதலமைச்சர் அவர்களே தான் இந்த நேரடியாக இது பெரியாருடைய அறிவு உலகம் என்ற அடிப்படையில் அவரே பெயரிட்டு அவரே வந்து
இந்த பணிகளை தொடர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த திறப்பழம் அவர் தான் பண்ணுவார். சிங்கநல்லூர் மேம்பாலம் வந்து பணிகளை ஒப்பந்தம் ஏற்கனவே கோரப்படுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இதுவா சிங்கநல்லூர் பாலம் ஒன்றிய போட்டு சென்ட்ரல் ஒன்றிய அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே பழைய எஸ்டிமேட் வந்து யாரும் எடுக்க வரமாட்டேன்றாங்க. அதனால் இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கிற ஷெட்யூல் ஆஃப் ரேட் அதை வந்து அடிப்படையாக வைத்து புதியதாக வந்து ஒரு ரிவைஸ் எஸ்டிமேட் போடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் கட்டுகிற ரோடாக இருந்தாலும் பாலமாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் வந்துன்னா சட்டமன்ற எம்எல்ஏக்கள் வந்து இது ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஸ்டேட் அரசாங்கம் கேள்வி கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த ரோடாக இருந்தாலும் என்ன தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது போன்ற வந்து ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பாலமாக இருந்தாலும் சரி அல்லது சாலைகளாக இருந்தாலும் சரி அது நகாய் சம்மந்தப்பட்டது நாங்கள் தொடர்ந்து சம்மந்தப்பட்ட மாண்புமிகு நிதின் கட்கரிக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுகிறோம். அதே போன்று வந்து மதுரையில் ஒரு ஆர்வம் இருக்கிறாரு, அதே மாதிரி சென்னையில் ஒரு ஆர்வம் இருக்கிறார் நகையை பொறுத்தவருக்கு. அவங்ககிட்ட நாங்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி எதெல்லாம் பெண்டிங் வேலை இருக்கிறதோ அப்பப்போ நாங்கள் ஆய்வு கூட்டத்தை நாங்கள் செய்கிறோம். அவங்களுடைய தேவைகள் என்னன்னு இருந்தாலும் நிலையெடுப்பு பிரச்சனை இருக்கும். அவங்களுடைய தேவைகள் இடத்துல சொல்லுகிற பொழுது சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை செயலாளர் வைத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறத பொறுத்து ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்ததுனாக்க அதை செஞ்சு முடிச்சிடுவோம். அது ஏற்கனவே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நான் அமைச்சராக வந்தபோது வந்து கிரீன்ஃபீல்டு சாலைன்னு நாங்கள் 3500 ரூபாயில் செய்ய போகிறோன்ற அறிவிப்போடு கிடந்தது. அது நான் போய் நேரடியாக நிதின் கட்கரி அவரை போய் பார்த்து அது நீ போடும்போது போடுங்க, இந்த கரூர் வந்து கோயம்புத்தூர் விபத்துகள் அதிகமாக இருக்குது, இன்னும் கேட்டால் கோவை நோக்கி வருகிற சாலைகளே அதிகமாக கார் வர்ற சாலைகள் அதுதான் இருக்குது. ஏன்னா சவுத்துலேருந்து எது வந்தாலும் சரி நீ திருச்சி போன்ற பகுதி தஞ்சாவூர் போன்ற பகுதியிலேருந்து காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற முழு பகுதியில் இருக்கிறோம் இந்த சாலை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கொண்டு நாங்கள் வந்து கடிதம் கொடுத்து அதுக்கு பின்னால் ஒரு முறைக்கு 2 முறை நானே வந்து வலியுறுத்தி அதுக்கு பின்னால் தான் அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சு 380 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து டெண்டரை கொண்டாந்து விட்டு அந்த மொத்த பணியும் பொறுப்பேற்ற கொண்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அடியன் தான். இல்லைன்னா அந்த பாலை வந்திருக்காது. ஏன்னா கிரீன்ஃபீல்டில் தான் வந்திருக்க மொழியா அது தட்டி எடுத்துருக்க மாட்டாங்க. நீ கிரீன்ஃபீல்டு போடும்போது எப்போனாலும் போட்டுக்க, இதை முதல்ல செய்யு அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக அந்த ஒன்றிய அமைச்சரை கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க அந்த சாலை வந்தது.